சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த ஊத்தாங்கல் கிராமத்தில் டாக்கா நெய்வேலி பவர் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் என்ற தனியார் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த 22 ஆண்டுகளுக்கு மேலாக சுமார் 87 தொழிலாளர்கள் பணிபுரிந்து வந்த நிலையில் எவ்வித முன்னறிவிப்பு இன்றி திடீரென ஒப்பந்தம் ரத்தாகிவிட்டதாக கூறி 87 தொழிலாளர்களை பணிநீக்கம் செய்ய முயற்சி செய்துள்ளது. இதனை கண்டித்து விசிக கடலூர் மைய மாவட்ட செயலாளர் PR நீதிவள்ளல் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் விசிகவினர் தனியார் நிறுவனத்தை முற்றுகையிட்டனர். அப்போது காவல்துறைக்கும் விசிகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதில் விசிக நிர்வாகிகள் நெய்வேலி குரு, அசுரன், அகிலன், மணிகண்டன் உள்ளிட்ட டாக்டர் நிறுவன ஊழியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். டாக்காவோடு ஒப்பந்தம் செய்து CLTS நிறுவனம் 87 ஊழியர்களை பணியமர்த்தது. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக இவர்கள் பணி செய்து வருகிறார்கள். திடீரென்று டாக்கா நிறுவனம் ஒப்பந்தம் ரத்தாகிவிட்டது, உங்களுக்கு வேலை வழங்க முடியாது என்று அறிவிப்பு செய்வதற்கு முயற்சி செய்து வருகிறார்கள். 14 நபர்களை முன்னெச்சரிக்கையாக பணி நீக்கம் செய்திருக்கிறார்கள். இதை கண்டித்து இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் அங்கீகார விழாவை ஒட்டி விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகரம் ரோசனை பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முற்போக்கு மாணவர் கழகத்தின் மாவட்ட துணை அமைப்பாளர் சக்திவேல் தலைமையில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான எழுச்சி தமிழர் திருமாவளவன் கலந்து கொள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். முன்னதாக எழுச்சி தமிழர் அவர்களுக்கு ராட்சத கரையின் மூலம் மிக பிரமாண்டமான மாலை அணிவித்து கட்சியினர்கள் வரவேற்றனர். இந்நிகழ்ச்சியில் மைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திலீபன், வழக்கறிஞர் பீட்டர் ராஜ், வழக்கறிஞர் சதீஷ், கொல்லால் செல்வா, தளபதி ஜாகீர், அமரன், அருண்குமார், விக்கி, பசுபதி, விஜய், விஸ்வா, ரெட் சக்திவேல், சுபாஷ், ஸ்ரீகாந்த், சசி வல்லவன், சந்தோஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,